முருகா, என் மருமக நல்லபடியா பெத்து பிழைக்கணும். நான் அப்பவே சொன்னேன் அவளை டவுன் ஆஸ்பத்திரியில சேர்த்துடலான்னு. கேட்டீங்களா? மீனாட்சி, அன்னத்தை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது. அவன் நல்ல கைலாசிக்காரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சும்மா இல்லை. அம்பலகாரியா, உங்களுக்கு பேர் பிறந்திருக்கா? முருகா, நான் வரேங்கய்யா. இல்லன்னா நீ எங்களுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க, அதுக்கு நாங்க மரியாதை பண்ண வேண்டாமா? வள்ளி, மீனாட்சி, வா. இல்லைங்க, பேரன் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அவனை பார்த்த சந்தோஷத்துல அன்னத்தை மறந்துட்டியாங்க. மரியாதை பண்ண வேண்டாமா அவளுக்கு? கொடு. மறப்பனாங்க, அன்னத்தை மறக்க முடியுமா? என்னன்னா அம்பலகாரியாவுக்கு சேரம் பிறந்திருக்கா. அப்படியா? நல்லா இருக்கட்டும். எனக்கு புடவை பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த புடவை எடுக்க எனக்கா? உனக்கு பழம். எங்க போயிருந்த? பிரசவம் பார்க்க போனேன். அப்படின்னா அப்படின்னா அது அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என்ன வள்ளி? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? ஆமா, நீ பாட்டுக்கு நினைச்சா வர போற இதெல்லாம் சத்தியமா? நாள் பூரா உழைச்சு ஓடா தேயுது. அது மட்டும் இல்லைன்னா நாங்க நாள் பூரா பட்டினி கிடக்க வேண்டியதுதான். ஐயா, அண்ணன் குடுக்கணும் தெரிஞ்சாலும் சும்மா இருக்கிறேன். இல்லன்னா விட்டுடுவா? அண்ணா, ஒரு 10 ரூபாய் கூட. கொடுக்காதே. வாங்குற சம்பளத்தை குடிச்சு திக்கிறது பத்தாதுன்னு உங்ககிட்ட கேட்டா நீயே கொடுக்குறதா? ஓட பாரு. அடியே அடியே அடியே. என்னன்னா திடீர்னு புல்லுக்கட்டு எடுத்த உடனே என்ன பூதம் நினைச்சிட்டியா? மச்சான், உன்னை நான் எப்பவுமே பூதமா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பூத மாதிரியா இருக்கேன்? நீ பூதமா இருக்கியோ இல்லையோ, உன் செயல்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. திடீர்னு வர்ற, திடீர்னு போற, திடீர்னு. ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் இப்படி கண்டபடி தெரியாம ஒழுங்கா இருக்கணும்னா, நான் குடியும் குடித்தனமா சந்தோஷமா வாழணும்னு நீ நினைச்சீனா இதை கட்டிக்க. நீ கிரிக்கிற கோட்டை தாண்டவே மாட்டேன். வேணா ஐயா, நான் கண்ணா பின்னான்னு கோடு கிழிப்பேன். உனக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கும். விளையாடாத அண்ணா. நீ அந்த மாடசாமி வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு திக்கு திக்குங்குது. உனக்கு அந்த மாடசாமி பையல பத்தி ஒண்ணும் தெரியாது. அவன் ஒரு பொறுக்கி பையன். இத பாரு மச்சான், எனக்காக நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும், புரியுதா? இத பாரு, எனக்கு அம்பலார் வீட்டுல நிறைய வேலை இருக்கு. முன்சிபேட்டுக்கு வர போனோம். தலைக்கு மேல வேலை கிடக்கு. வழிய விடு. தன்னானே தன்னானே எந்தன் உதிருமத்த வாடு ஓடி தில்லேல தில்லலேலோ. ஏண்டி அண்ணோ, நீ உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உன் குடும்பத்துக்கே செலவு பண்றியே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? இன்னும் 4 வருஷம் 7 மாசம் 14 நாள் இப்படியே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எல்லாமே விளையாட்டுதான். ஏண்டி, உன் மச்சா மகுடபதி உன்னைத்தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலம் நிக்குதே, அதை கட்டிக்கிட்டா என்ன? ஏண்டி, எனக்கு என்ன அழகு இல்லையா, குணம் இல்லையா? நான் இதுக்கு ஒத்த காக்காரனை கட்டிக்கணும்? எனக்கு வர்ற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அது சக்க நான். இது வேறையா? எப்படி இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என் மனசுக்குள்ள நான் ஒரு கோலம் போட்டு வச்சிருக்கேன். அந்த கற்பனை ராஜா ஒரு நாள் வந்து இந்த அன்னக்கிளிய கொத்திட்டு போகாமல போக போறாரு. சார், மிஸ்டர் வடிவேலம்பலம். நான் தியாகராஜன். அது நீங்க தானா? உங்களை பத்தி ஆர்டிஓ லெட்டர் எழுதினார். வாங்க வாங்க வாங்க. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு வாத்தியார் வரப்பாருன்னு சொன்னேன், அது இவர்தான். பேர் தியாகராஜன். வாங்க தம்பி. தனியா தான் வந்தீங்களா? பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு வரலையா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அம்மாவும் அக்காவும் இருக்காங்க. இங்க வந்து வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வர சொல்லலான்னு நான் மட்டும் முன்னாடி வந்திருக்கேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டிய வசதி நான் பண்ணி வைக்கிறேன். மீனாட்சி, அந்த பள்ளிக்கூட சாவி கொண்டா. எங்க எங்க ஊரை பாத்தீங்களா? ரொம்ப அழகான பசுமையான ஊர். நீர்வளம் கூட நிறைய இருக்கு. சில சமயத்துல தண்ணி பத்தாதுங்கிறதுக்காக நாங்க டேங்க் கட்டலாம் இருக்கிறோம். பரவதி யானையை பாத்தீங்களா? பஸ் வரும்போது பார்த்தேன். எங்க இருக்கு? அது குழந்தைகள் மாதிரி ஒத்த யானையை பார்த்தா ஊரை விட்டே ஓடுறது போல இருக்கும். துண்டு கூட கொடுத்துருக்க. டேய் பையா, இதை கீழே வச்சிருங்க. இதெல்லாம் எடுத்து உள்ள போயிடலாம்.
தம்பி ஒரு விஷயம் இல்ல, ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னால இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வாத்தியாரு அவருக்கு இதை விட பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு போயிட்டாரு. நீங்களும் இப்ப பிஏன்னு சொல்றீங்க. எத்தனை நாள் இருக்க போறீங்களோ? சார், ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா இங்கதான். பத்தியா நான் சொன்னேன்ல, இந்த பள்ளிக்கூடம் கட்டின நாளையில இருந்தே வர்ற வாத்தியாரெல்லாம் 2 மாசம் தான். அது சரி, எங்க வசதிக்காக உங்க முன்னேற்றத்தை நாங்க தடுக்க முடியுமா? இந்தாங்க பள்ளிக்கூடத்து சார். எத்தனை நாள் இருக்க போறீங்களோ? ஏதோ உங்க புண்ணியத்திலேயாவது எங்க ஊரு பிள்ளைங்க 2 எழுத்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் உங்க இஷ்டம். பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடு இருக்கு, வசதியா இருக்கும். நீங்க இப்பவே உங்க அம்மாவையும் அக்காவையும் வரும்படி காகிதம் எழுதி போட்டுருங்க. வீட்டை பார்க்கலாமா? கண்ணா, என்ன அழுற? வாத்தியார் அடிச்சுட்டா இருக்கா. கை கண்ணி போச்சு. எதுக்கு அடிச்சாரு? ஸ்கூலுக்கு ஏன்டா லேட்டா வந்தேன்னு கம்பால் அடிச்சுட்டா இருக்கா. அப்படியா செஞ்சாரு? அந்த வாத்தியார என்னன்னு கேக்குறேன், நீ வாடா. வாத்தியாரையா? ஓஹோ, நீங்க தான் வாத்தியாரா? உங்களை பார்த்தாலே படிக்கிற பிள்ளை வரதா இருக்கு. நீங்க என்னத்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறீங்க? தெரியாம தான் கேக்குறேன். நேரம் கழிச்சு வந்ததுக்காக இப்படித்தான் கை கண்ணி போற மாதிரி அடிக்கிறதா? இந்த பொண்ணு அவன் லேட்டா வந்ததுக்காக அடிக்கல, ஏன்டா லேட்டா வந்தான்னு கேட்டா அப்படித்தான் வருவேங்கிறான். அடே ராஜா, அப்படியே சொன்ன. புத்திசாலி. உருப்பட்டாப்பலதான். வாத்தியாரையா, பிள்ளைங்கன்னா இப்படித்தான் சுறுசுறுப்பா இருக்கணும். அப்படி பேசினாதான் பிள்ளைங்க. இந்த பிள்ளைய பெற்றெடுக்க நான் என்ன பாடுபட்டு இருக்கேன், என்ன சிரமப்பட்டிருக்கேன். அதோட அருமை எனக்கு இல்லையா தெரியும்? இது ஓம் பிள்ளையா? என் பிள்ளைதான். இதுல என்ன என் சந்தேகம்? இங்க படிக்கிற பாதி பிள்ளைங்க என் பிள்ளைங்க தான். என்னது, இந்த வயசுலயா? இந்த வயசுலதான். ரெட்ட பிரசவமா? அட நீங்க ஒண்ணு பெத்தாத்தான் பிள்ளையா? இதுகெல்லாம் நான் பிரசவம் பார்த்து பிறந்த பிள்ளைங்க. அப்படியா? அப்படிதான். நீ போடா. இனிமே வாத்தியார் உன்னை அடிக்க மாட்டாரு. அப்படி அடிச்சா இன்னைக்கு சொன்னதை விட 2 வார்த்தை ஜாஸ்தியா சொல்லிடு. முத்து, இனிமே உங்க வாத்தியார் உருப்பட்டாப்பலதான். இப்ப என்னமா செய்ய சொல்ற? தியாகு, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுப்பா. நல்ல மாப்பிள்ளையா மாமா எழுதியிருக்கிறாரு. உங்க அக்காவுக்கும் வயசு கூடிக்கிட்டே போகுது. ஏமா, இதெல்லாம் நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? நீயும் இருந்த நகட்டெல்லாம் வித்து நான் படிக்க வச்ச. அந்த படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருந்தாலும் அதை நம்பியாவது யாருகிட்டயாவது ஒரு 3000 4000 கடன் கேட்கலாம். இப்ப நான் வாங்குற சம்பளம் நம்ம செலவுக்கே இழுத்துக்க பறிச்சுக்கான இருக்கு. அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேங்கிற கவலை எனக்கு மட்டும் இல்லையாமா? நான் ஒரு பெரிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா தானே. உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லு, செய்யறேன். வரமா? தம்பி என்னமா செய்யும்? வச்சுக்கிட்டா இல்லைங்குது. எனக்கு வேலை வரலமா. வேலை வரலன்னு எல்லாரும் சும்மா இருந்தா எப்படிமா? பேசுறதுனால என்னமா புண்ணியம்? தம்பி படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தகுந்த வேலையா கிடைச்சிருக்கு. என்னுடைய துரதிருஷ்டம் தாமா, தம்பிக்கு பெரிய சம்பளத்துல வேலை கிடைக்கல. என்ன முதலாளி, கண்ணாடி கட்டிட்டீங்களா? கண்ல ஏதோ தூசு விழுந்த மாதிரி இருந்ததுடா. என்ன முதலாளி, உங்க கூட எத்தனை வருஷமா பழகுறேன், இது கூட எனக்கு தெரியாதுங்களா? நீங்க கண்ணாடிய கழட்டினா நாமும் அந்த மாதிரி ஆடி பார்த்த என்ன? கீழே வந்துட்டா பொம்பளையே பிரமாதம் ஆடுறா. இது என்ன பெரிய விஷயம்? ஏய் தம்பி, இங்க வா.
இந்த ஊஞ்சல கொஞ்சம் ஆட்டி விடுறியா? சரிங்க. தள்ளு, நல்லா தள்ளு, நல்லா தள்ளு, பயப்பட மாட்டேன். போதும் போ, நீ போலாம். ஐயோ, என்னாச்சு? ஒண்ணுல லேசா அடி. ஆமா ஆமா, விழுந்தாலும் மீசில மண்ணோட்டல. இருங்க வர. ஊஞ்சல் ஆட தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிறது. படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆறுது? திரும்புங்க. சும்மா ஒரு ஆசையில. ஆசை சும்மாதான் வரும், பின்ன அதிகமா காசு கொடுத்து வாங்க முடியும். சரி சரி, உட்காருங்க. மறுபடியுமா? நான் இருக்கேன்ல வாத்தியாரையா, பயப்படாதீங்க, உட்காருங்க. ஆமா ஆமா, நடுவே உட்காருங்க. ரெண்டு கையும் சமமா வைக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது. ஊஞ்சல் எப்படி நிறுத்துறது? அது தானா நிக்கும். இன்னொரு இறங்கி போயிடுங்க. என்ன வாத்தியாரையா, ஆத்துல தண்ணி போனாலும் எதுவோ எப்படியோ குடிக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாம் இருக்கு நீங்க குளிக்கிறது. என்ன செய்யறது, நீச்சல் தெரியாது, குளிச்சே ஆகணும். நீச்சல் தெரியலன்னா என்ன, இடுப்பளவு தண்ணில நின்னு முங்கி குளிக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கே நீங்க சொல்றது. எங்க இடுப்பளவு தண்ணி இருக்கு, எங்க கழுத்தளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உள்ள இறங்குறது ஆளையே எடுத்துட்டு போயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் எடுத்துட்டு போகாது, வாங்க. வாங்க. எங்க? சும்மா வாங்க. ஐயோ பயமா இருக்கே. நான் இருக்கேன்ல, பயப்படாதீங்க. பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. படுங்க. கை மேலையா? படுங்க. ஐயோ, காலடிங்க, ஆ. கை பாவுங்க, ஆ. காலு, கைய, தலை மேல தூக்குங்க. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. தைரியமா வாங்க. ஐயோ, வாங்க. ஐயோ. என்னாச்சு? என்னாச்சு? துண்டு போகுது. என்னங்க என்னங்க துண்டு நீங்களே எடுத்துக்கங்க. ஏண்டி, எப்ப பார்த்தாலும் வாத்தியாரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியே, அவர் மேல உனக்கு ஆசையா? ஆசைதான் அண்ணம். உன்னுடைய குழந்தைத்தனமான அந்த பேச்சு, கள்ளமில்லாத முகம் எல்லாம் என் மனசுல ஓவியமா பதிஞ்சிருக்கு. நான் உன் மேல ஆசைப்படுற மாதிரி உனக்கு மேல ஆசை இருக்காங்கிறத எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறது? சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிட்டா வம்பு இல்ல. உன் மனசு சரியா புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது கேட்டு வச்சு அதை ஊர்ஜனங்க பார்க்க போய், ஏண்டா நீ பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தியா, இல்ல கள்ளங்கபடம் இல்லாம பழகிற கிராமத்து பொண்ணு கையை பிடிக்க வந்தியான்னு ஆளுக்கு 4 தரமுடி கொடுத்தா நான் என்ன ஆகுறது? நீங்களே பயந்தா நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்படியே நானும் என் ஆசையை சொல்லி அவளும் சம்மதிச்சு 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் அக்கா கதி என்ன ஆகுறது? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குடும்பத்துல ஏன் சம்பந்தம் வச்சுக்குவான்? அக்கா கல்யாணம் செய்ய வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதுதான். நான் உங்களுக்கு எப்போ அடிமையாயிட்டேன். நீங்க உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவரு, படிச்சவரு. நீங்க என்ன கட்டிக்க விரும்பினா கூட உங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத அண்ணா, என் அக்கா கல்யாணம் மட்டும் முடியட்டும். இந்த சமூகமே எதிர்த்தால் நான் பயப்பட மாட்டேன். உன் கழுத்துல தாலி கட்ட ஓடோடி வந்துடுவேன். சார், இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒட்டி இருக்க ஸ்டாம்பு பத்தாது சார். இல்ல 25 பைசாவுக்கு ஸ்டாம்பு ஒட்டணும்.
காசு கொண்டு வரலையே. இது இன்னைக்கு கழிப்ப கட்டிலே போய் சேர்ந்தாகணும். 25 பைசா ஸ்டாம்ப் கொடுங்க, நான் வீட்டுக்கு போய் பணம் கொண்டு வந்துறேன். இல்ல சார், இந்த கிராமத்து ஜனங்களே பரவாயில்ல போல இருக்கே. இதுவரைக்கும் யாரும் போஸ்ட் ஆபீஸ்ல கடன் கேட்டதில்ல. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க ஐயா. எவ்வளவு வேணும்? 25 பைசா. கடனா தான் ஐயா கொடுக்குறேன், நாளைக்கு திருப்பி கொடுத்துடணும். கண்டிப்பா தரேங்க. எத்தனை பேர் படம் பார்க்கணும்னு சொன்ன? 6 பேருங்க. யார் பையன் யாரா கேட்கல? இந்த பொண்ணோட சேர்த்து 6 பேரை உள்ள விடு. அடிக்கடி வந்து போ. உள்ள உள்ள. கண்டு வாடா. ஏங்க கவுண்டர் விட்டு எப்படிங்க வருது? ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வாடா. ரோதனையா போச்சு. என்னங்க முதலாளி? கண்டு அந்த பொம்பளைங்க வரிசையில 5வது பொண்ணு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு இருந்தேன். அம்சமா இல்ல? யார் அது? 5வது பொண்ணு தலை நிறைய மல்லிகைப்பூ அம்சம். நீ ஏண்டா வாய பொளக்குற? முதலாளி வேண்டாங்க, அது என் அக்கா பொண்ணுங்க, எனக்காகவே வளருதுங்க. அடுத்த மாசம் உங்க தலைமையில எனக்கு பரிசம் போடுறதா முடிவு பண்ணிருக்குங்க. அறிவு கட்டம் உண்டோ? கொட்டா பக்கம் வராதே, முதலாளி கல்ல படாதே, கண்ணாடிய கழற்ற போறான்னு. அறிவிலி உன்னை இப்பவே. அடேய், நான் என்னதான் சொல்லிட்டேன்? உனக்கு இருக்கிற பதப்பதப்பு எனக்கு இல்லையா? உனக்கு இருக்கிற சொந்த பந்தம் எனக்கு இல்லையா? நான் என்ன சொன்னேன் அதுதான் உனக்குன்னு முடிவாயி போச்சேடா. அதுக்கு பக்கத்துல 6வதா நிக்கிறே. சீக்கிரம் டிக்கெட் குடியா. இருமா வரேன். 6வதா சிலுக்கு போடவேன் கதம்பத்தால கண்ணாடிய மாட்டுங்க. ஏண்டா? நம்ம பக்கத்து ஊரு ஏட்டு ஏழுமலை இல்ல, சொல்லு. அவருடைய சம்சாரம். கூப்பிட்டுங்களா? கவுண்டருக்கு போட்டுமா? விருந்து தயாராக இருக்கு. அடடே, வாத்தியார் ஐயாவா? வாங்க வாங்க. இன்னைக்கு குளியல் கரையில தானே? இன்னைக்கு தைரியமா முழங்கால் வரைக்கும் தண்ணியில இறங்கிட்டேன். துண்டு மீன் சாப்பிட பழக்கம். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவேன். இது என்னடா, உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, சட்டி இல்ல, கரண்டி இல்ல, சுட்ட திங்கறாளேன்னு பாக்குறீங்களா? ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. இந்தாங்க. அடேடே, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இன்னொன்னு சாப்பிடுங்க. உனக்கு? நீங்க சாப்பிடுங்க, இதோ வரேன். அண்ணா, உன்னை பார்த்தா எனக்கு ஆமையா இருக்கு. அப்பாடா, இது வரைக்கும் எங்கிட்ட அன்பு காட்டவோ ஆதரவு காட்டவோ யாருமே இல்லைன்னு நினைச்சேன். நல்ல வேளை, பொறாமைப்படவாவது ஒரு ஆள் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா, நீ எதை இல்லைன்னு நினைக்கிறையோ அதுதான் உன் சந்தோஷத்துக்கே ஆதாரம். நீ இல்லைன்னு சொல்றதெல்லாம் எனக்கு இருக்கு, அதுதான் என்னுடைய பலவீனம். உங்களுக்கு என்னையா கஷ்டம்? உனக்கு புரியாது அண்ணா. ஏதோ சம்பளம் வாங்குறேன், என்னமோ வாழ்க்கை நடக்குது. என்னை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, 28 வயசு ஆகுது. அவங்க முகத்துல சிரிப்பை பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு. சுருக்கமா சொன்னா, எங்க அக்கா முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. இப்படி கையால் ஆகாதமா இருக்கிறது நினைச்சா என் மேலேயே எனக்கு வெறுப்பு ஏற்படுது. இக்கரைக்கு அக்கறை பச்சேன்னு சொல்லுவாங்க. எல்லார் வாழ்க்கையில அது இருக்கு. ஒரு விதத்துல சொல்ல போனா உங்களை விட நான் எவ்வளவோ மேல். ஆமா, உங்க அக்கா கல்யாணம் ஏன் இவ்வளவு நாளா தள்ளிட்டே போகுது? எல்லாம் பணம் இல்லாத கூடதான். பையன் படிப்பு முடிஞ்சு கை நிறைய அள்ளி கொண்டு வருவான்னு அம்மா சந்தோஷப்பட்டாங்க. தம்பி படிப்பு முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு வழிகாட்டுவான்னு அக்கா காத்துட்டு இருந்தாங்க. படிப்பு என்னவோ முடிஞ்சு ஒரு வேலையும் கிடைச்சது. கிடைக்கிற சம்பளம் தான் கைக்கும் வாய்க்கும் போதலை. நம்ம கையில என்னங்க ஐயா இருக்கு? எல்லாம் நேரம் காலம் வந்தா தானா நடக்கும். அண்ணா, இந்த குருவி அக்கக்கூ அக்கக்கூன்னு கூவும்போது பார்க்க பாவமா இல்ல? அந்த குருவி குரலை கேட்டே பாவமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதோட கதையை கேட்டீங்கன்னா அதை விட பாவமா இருக்கும். அப்படியா? இந்த அக்கா குருவி
என்னோட காடு மேடெல்லாம் சந்தோஷமா பறந்துட்டு தெரிஞ்சுதா. ஒரு நாள் பெண் குருவியை விட்டுட்டு ஆண் குருவி இதை தேட போச்சான். போன இடத்துல வேடன் அதை வலை வச்சு பிடிச்சிட்டு போயிட்டானோ. இதை தேட போன தன் காதல் ஜோடியை தேடி தேடி அது கூவிக்கிட்டே இருக்கு. நிஜமோ பொய்யோ கேக்குறதுக்கு இது ரொம்ப உருக்கமா இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? என்ன வாத்தியாரையா ரொம்ப கவலையா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா மறைக்காதீங்க. நீங்க எல்லாம் கையில கட்டி இருக்கிற கடிகாரத்துல மணி பாக்குறீங்க. நாங்க பூமியில விழுற எங்க நிழல வச்சு இப்ப என்ன நேரம்னு சரியா சொல்லிடுவோம். என்கிட்ட மறைக்காதீங்க. என்ன விஷயம்? ஏதோ என் கஷ்டம், அதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு? சும்மா சொல்லுங்களேன். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போறேன். ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு மனு போட்டிருந்தேன். 1000 ரூபாய் முன்பணத்தோட வர சொல்லிருக்காங்க. அந்த பணம் இருந்தா மாசம் 600 ரூபாய் சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்கும். இப்ப அவ்வளவு பேர் அடே அப்பா, இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தா பணம் வந்து சேருமா? எல்லாம் பிராப்தம் இருந்தா தானா வந்து சேரும். போங்க. சீக்கிரம் பெட்டி படிக்கெல்லாம் சுருட்டிக்கிட்டு வந்த வழி தெரியாம ஊரை விட்டு கிளம்புங்க. அண்ணா, நீ என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, 600 ரூபாய் சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு வருவீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இந்தாங்க 1000 ரூபாய். முதல்ல அந்த வேலையில போய் சேருங்க. திருடின காசு இல்லையா, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அக்கா குடும்பத்துக்கு கொடுத்தத போக கையால கொஞ்சம் நேரத்துல தேவைப்படுமேன்னு நான் விளையாட்டா சேர்த்து வச்சேன். துருப்பிடிச்ச தகர பெட்டியில சும்மா கிடந்த அழுக்கு நோட்டுக்கு வந்த வாழ்வு பாத்தீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? அண்ணா, குருவி மாதிரி நீ சேர்த்து வச்ச பணத்தை சும்மா குடுக்கறேன். வட்டி உண்டையா? நீங்க நல்லா சம்பாதிச்சு சேர்த்து கொடுக்கணும். இந்தாங்க. தெய்வமே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாத்தியார் ஐயா போயிருக்கிற காரியம் கை கூடணும். எல்லாத்துக்கும் நீதான் துணை. இதுவரைக்கும் 9 ஒரு திருவிழாவுல என் சேவல் ஜெயிச்சிருக்கு. மாடசாமி சேவல்னா ஒரு பய பந்தயத்துக்கு வர மாட்டான். இங்க யாரு? மாடசாமி என்ன? நான் ஒருத்தர் இருக்கேன். வா தம்பி வா. இந்த மாதிரி ஒரு போட்டியைத்தான் நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பந்தயம்னு ஒண்ணு இருந்தாலே பரிசுன்னு ஒண்ணு இருந்தா தானே நல்லா இருக்கு. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன பந்தயம் கட்டுற? என்ன பந்தயமா? உங்ககிட்ட கட்டுறதுக்கு என்ன இருக்கு? டேய் அப்படிலாம் சொல்லாதடா மகுடபதி. இந்த பந்தயத்துல நீ ஜெயிச்சுட்டா ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு என் மச்சினி பொண்ணு அண்ணன். அதை நான் அவனுக்கு கட்டி வைக்கிறேன். நீ தோத்துட்டா உனக்கு சொந்தமா இருக்கிற 5 காணி நிலத்தையும் வீட்டையும் எனக்கு எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஊர் ஜனங்க முன்னால வார்த்தையை கொடுத்திருக்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன். ஐயனார் சாமி மேல சத்தியமா காப்பாத்துறேன். விடு விடு போடுறா விடு. மாடசாமி என்ன பரிசத்தை எப்ப வச்சுக்கலாம்? அட என்ன மாடசாமி, கடைசியில இப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்.
அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது. அது ஒத்துக்க மாட்டேங்குதா இல்ல இதெல்லாம் சூழ்ச்சியா? இல்ல மகுடபதி, அவர் சொல்றது உண்மைதான். நானும் எவ்வளவோ அண்ணத்திட்ட சொல்லி பார்த்தேன். அவன் முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஊர் ஜனங்க முன்னால கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். இல்ல பஞ்சாயத்தை கூட்டி உன் குடும்பத்தை சண்டை நிக்க வைப்பேன். அவன் முடியாதுன்னா நான் என்னடா செய்யறது? திரும்ப பஞ்சாயத்து ரவுடித்தனம் பண்றீங்க. நான் ரவுடித்தனம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ அன்னத்தை தூக்கிட்டு போய் தாலியை கட்டியிருப்பேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தல இல்ல, பஞ்சாயத்தை கூட்டி அன்னத்தை கழிச்ச நான் தாலி கட்டல. டேய், என் பேரு மகுடபதி. வாத்தியார், இந்த ஆளா? நான் வாத்தியாராக்கும் நினைச்சேன். ஊருக்கு போனவரு இன்னும் ஆளே காணுமே. என்னடா நண்டு வசூல் அள்ளிட்டு வந்துட்டியா? பொறுக்கிக்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு வசூல் 33 ரூபாய் 65 பைசா. என்னது 33 ரூபாய் 65 பைசாவா? என்னடா கொட்டாய பார்த்தா ஜேஜேன்னு ஜனமா இருக்குது, வசூல பார்த்தா கம்மியா இருக்குது. என்னங்கடா சில்லறைய சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லாத சில்லற நாங்க சுத்துறோம். ஹாய், பிஸ்கோத் என்ன எம்பற? பின்ன என்னங்க, தினம் 5 வாட்டி 10 வாட்டி கண்ணாடியை கைட்டிக்கிட்டு ஓசியில 30-40 டிக்கெட்டை உள்ள விட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வசூல் ஆகும்? இத பாருங்க முதலாளி, இந்த நிலைமையில நாம போய்கிட்டு இருந்தோம். சீக்கிரம் டேராவை தூக்கிட வேண்டியதான். ஹாய், நான் ஏன்டா தூக்குறேன் டேராவை? அந்த காலத்து நவாப்புங்களை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கிறியோ? எந்த நவாப்பு? இந்த வெள்ளக்காரனோட மோதிக்கிட்டானே அந்த நவாப். அவங்களுக்கு அப்பனுங்கடா, ஜல்சாவுக்குன்னே பங்களா கட்டவங்கடா. அதே மாதிரிதான் நம்ம முதலாளியும் ஜல்சாவுக்குன்னே டூரிங் பேக்கேஜ் கட்டி வச்சிருக்காரு. இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து தெரிய போகுது? டேய், எனக்கு ஏன்டா தெரியணும்? எனக்கு இங்க டிக்கெட் கொடுக்கிற வேலை தான். உன்ன மாதிரி வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. முதலாளி, இவன் அடிக்கடி விவகாரத்துல தலையிடுறான். சொல்லி வைங்க, அவன் கைய கால எடுத்துட்டோம். நான் பிஞ்சி கத்திரிக்காய் கை கால் முளையில விட்டு நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு நேரம் தான். வேப்பல அண்டி. என்ன முதலாளி, ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க? முந்தா நாள் அணைக்கட்டு ஓரமா உடல் கட்டோட அம்சமா அல்லகோலமா ஒரு குட்டி. உடனே கண்ணாடியை கழட்ட வேண்டியதானுங்களே. கைட்டு இருப்பேன். நம்ம குதிரை கொஞ்சம் பேக் அடிச்சிருச்சு. என்னடா குதிரை பின்னால போதே, சகுனம் சரியில்லைன்னு விட்டுட்டேன். அப்புறம் எப்பதான் கண்ணாடியை கழட்ட போறீங்க? நாளைக்கே பழைய படத்தை மாத்தி புது படத்தை போடு. ஆட்டோமேட்டிக்கா 40 பைசா கவுண்டர்ல அந்த கிளி வந்து உழுதா இல்லையா பார். நாளைக்கு ஒரு ஓசி பார். என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? யார வச்சு ஆரம்பிக்கிறது? அந்த பொண்ணு அண்ணமே இன்னும் வரல, ஆரம்பிக்கிறோம். கும்பிடுங்க. அண்ணோ, மகுடபதி உனக்கு முறை மாப்பிள. மாடசாமி இவனுக்கு வாக்கு கொடுத்துட்டான். உனக்கோ தாய் தந்தை இல்ல. இந்த நிலையில உனக்கு பொறுப்பு மாடசாமி தானே. அதனால இவன் கொடுத்த வாக்க காப்பாத்துறது உன் கடமை இல்லையா? பெரியய்யா, எனக்கு விருப்பம் இல்லைங்கிற போது என்னை கட்டாயப்படுத்துறது நியாயங்களா? நியாயமே கிடையாது. அடடா, நம்ம அவசரப்படக்கூடாதியா, சும்மா. அடடா அண்ணா, அன்னைய பந்தயத்துல ஓ சம்மதம் இல்லாம மகுடபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னது தப்புதான். ஆனா அன்னைய பந்தயத்துல மகுடபதி தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, இவன் 5 காணி நிலத்தையும் இவன் எழுதி வாங்கிப்பான்ல. நல்லா கேளுங்கய்யா. ஐயா, அவங்க பொருளை அவங்க பந்தயம் வச்சு ஆடினாங்கன்னா நீங்க சொல்றது சரி. என்ன பெத்த அப்ப என்ன பந்தயம் வச்சு ஆடினாங்கன்னா பெத்த கடமைக்காக நான் உடன்படலாம். நான் மாமன் வீட்டுல தங்கி இருக்கிறது உண்மைதான். ஆனா அவரோட ஆதரவுல நான் இல்ல. அப்படி இருந்திருந்தா அவர் போட்ட சோத்தை நாம தின்னுட்டோமேன்னு அந்த நன்றி கடனுக்காக நான் உடன்படணும். உண்மையை சொன்னா இவர் குடும்பத்தையே இப்ப நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். இவர் வீட்டுக்குன்னு ஒரு பைசா கொடுக்கறது இல்ல. உண்டா இல்லன்னு கேளுங்கய்யா. ஆமாங்க, அண்ணன் சொல்றது 100க்கு 100 நிஜம். அண்ணா, உன்னை வச்சு பந்தயம் ஆடுறதுக்கு மாடசாமிக்கு எந்த விதத்திலையும் உரிமை இல்ல. அவன் செஞ்சது தப்புதான். அவன் செஞ்ச தப்புக்கு அவனை தான் தண்டிக்கணும். இந்த அறியாத பொண்ண நாம எப்படி தண்டிக்கலாம்? அழகப்பன், அவங்க வாதாடணும், அதை நம்ம நல்லா கேட்கணும், அப்புறம் தீர்ப்பு சொல்லணும். ஒருத்தருக்காக நம்ம வாதாடக்கூடாது பாருங்க. அறியாத பொண்ணு, தெரியாத ஒரு பாசம். அழகப்பன், அது நம்ம விட கெட்டிக்கார பொண்ணு. ஐயா, நான் இந்த பஞ்சாயத்துக்கு வரும்போது மாடசாமி தான் அன்னத்தை கட்டிக்கிறது பிடிக்காம ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு நினைச்சேன். நானும் 2-3 தரம் அன்னத்தை என்ன கல்யாணம் கட்டிக்கன்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் முடியாது போல விளையாட்டா சொல்லிட்டு போவோம். எனக்கு மாடசாமிக்கு எப்போதுமே விரோதம் உண்டு. மாடசாமி வீட்டுல அண்ணன் இருக்கிறதுனால மாடசாமிக்கு பயந்துகிட்டு அண்ணன் என்ன கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுதோ நினைச்சேன். ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணமே இருக்குதுன்னு. ஐயா, இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா அந்த பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், இந்த பஞ்சாயத்துக்கு வந்திருக்க மாட்டேன்.
இல்லடா, என்னடா இது அக்கிரமா இருக்குது? அம்புலார், இவன் தான் பிராதி எழுதி கொடுத்தான். நாமள பஞ்சாயத்துக்கு வேலை மெனக்கிட்டு வந்திருக்கிறோம். நாங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால உன் இஷ்டத்துக்கு போறீங்க, என்ன அர்த்தம்? அண்ணன் மகுடபதியை தான் கட்டிக்கணும்னு நீங்க தீர்ப்பு சொன்னா கூட அன்னத்துக்கு நான் தாலி கட்ட மாட்டேன். அப்போ பிரச்சனையே இல்ல, பிராத தள்ளுபடி பண்றேன். வெறும் வெத்து பஞ்சாயத்தா போச்சு. மச்சான், நீ சொன்னது தப்பு. நான் உன்னை வெறுக்கல மச்சான். உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையும் நேசமும் என் மனசுல வரவே இல்ல. உன்னை நான் நேசிக்கலைங்கிறனால உன்னை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. இப்போ எப்பவுமே எனக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்கு. தயவு பண்ணி என்ன மறந்துடு. வேறொரு பொண்ணை கட்டிக்கிட்டு நிம்மதியாயிரு. இல்ல அண்ணா, இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மச்சான கட்டிக்கணுங்கிற ஆசை உனக்கு வந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நான் வரேன். அது முடியாது மச்சா. என்ன ஒரு ஒழுக்கமுள்ள பொண்ணு மனசுல ஒருத்தனுக்கு தான் இடம் கொடுப்பா. அண்ணா, சத்தியமா சொல்றேன், நீ யாரை நினைச்சிருக்கியோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த பாக்கியசாலியோட நீ சந்தோஷமா வாழ நான் தினம் சாமியை கும்பிடுவேன். நான் என்ன தப்பு பண்ண? ஏன் முதலாளி என்ன எப்படி அடிக்கிறீங்க? அறிவு கட்டவனே, உண்மையில நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன்டா. ஒரு வார்த்தை சொன்னியா? எதை பத்திங்க பேசாதே. கழுதே, பஞ்சாயத்துல அண்ணா என்ன சொன்னா? சல்லி காசு கூட குடும்ப செலவுக்கு அவர் கொடுக்கறது இல்லைங்க. அவர் குடும்பத்தையே நான் தாங்க காப்பாத்துறேன்னு சொன்னாலா இல்லையா? அது உண்மைதானுங்களே. நீங்க கொடுக்குற 50 ரூபாய் சம்பளம் எனக்கே போதலைங்களே. கேட்கணும்டா, பத்தலேன்னு கேட்கணும். எங்கிட்ட நீ வேலை பார்க்கிறப்போ இன்னொருத்தர் உன் குடும்பத்தை காப்பாத்துறதா சொன்னா எனக்கு தானடா கேவலம், எனக்கு தானே கேவலம். 300 ரூபாய். நீ ரோஷக்காரனா இருந்தா இன்னிலிருந்து அன்னத்துக்கிட்ட சல்லி காசு கூட வாங்கவே கூடாது. உன்னை நான் வேலைக்காரனவடா நடத்துறேன். உடன் பிறப்பா, உயிருக்கு உயிரா, ரத்தத்துக்கு ரத்தமா, சதைக்கு சதையாதாண்டா நடத்துறேன். இது கூட உனக்கு புரியலையாடா மடசாமி? முதலாளி, இப்பதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நான் 7 ஜென்மமா புண்ணியம் பண்ணிருக்கணுங்கிற புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதடா. எப்படியோ என்ன புரிஞ்சுக்கிட்டா சரி. முதலாளி, இந்த பணத்தை வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. நல்லா இருப்பா, எடுத்து போய் கொடு. நல்லா இரு. என்ன முதலாளி? என்ன முதலாளி, மாடசாமி விஷயத்துல பாசம் பொங்கி வழியுது. இது என்னுடைய சொந்த விஷயம். உனக்கு மாடசாமிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமாடா? நான் எதை சொன்னாலும் மாடசாமி கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடுவான். ஆனா உங்ககிட்ட எதை சொன்னாலும் விஷயத்தை கிண்டுவியடா நண்டு. இருந்தாலும் முதலாளி 300 கொஞ்சம் அதிகம்னு தோணுதுங்க முதலாளி. நான் நினைக்கிறது மட்டும் நடந்துட்டா இந்த 300 ரூபாய் சாதாரணண்டா. நடக்காட்டா 300 வீணா போயிடுங்களே. வலைய வீசறவன் மீன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான்டா வீசறான். என்னடா இத்தனை வருஷமா நாமும் நம்பிக்கையோட வேலை செய்யற முதலாளி கிட்ட நம்மள கவனிக்கலையேன்னு பாக்குறியா? உனக்கும் ஒரு 500 ரூபாய் தரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க வீட்டுல இருக்கிறதே ஒரே பொண்ணு, அதுவும் எங்க அக்கா அம்மாவன். அவளை நானே கட்டிக்கிறதா முடிவு பண்ணிவிட்டேங்க. இந்த 500 வேண்டாங்க, 50 போதும். பாத்தியா, போன காரியம் முடிஞ்சுதா? வேலை கிடைச்சதா? பாத்தியா, ஏன் கண் கலங்குறீங்க? என்ன நடந்துச்சு? நான் ஏமாந்துட்டேன். முன்பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன். 2 நாள் வேலை தரேன்னு சொன்னா ஆர்டர் கையோட வாங்கிட்டு போலான்னு இருந்தேன். 2 நாள் கழிச்சு போனா அந்த கம்பெனி போலீஸ்காரங்க சீல் வச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த முதலாளி ஏமாத்திருக்காங்க. நீ கவலைப்படாதண்ணா, உன் பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துடுறேன். போன போட்டு விடுங்க ஐயா. இதுக்காக பொம்பளை மாதிரி அழுவாங்க.
பாத்தியாரையா, அந்த பணம் இருக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டதும் இல்ல, இப்ப போயிடுச்சுன்னு வருத்தமும் இல்ல. உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். அது போயிடுச்சுன்னா வருத்தமா இருக்கு. சும்மா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காம சிரிச்சிட்டு வாங்க. யாராவது அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வரும். அண்ணா, மறுபடியும் சொல்றேன், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. சரிதான், போங்க ஐயா. சார் கொஞ்சம் நில்லுங்க. இதெல்லாம் யாருக்கு? இந்த ஊர்ல யாராவது வாசக சாலை திறக்கிறாங்களா? இல்ல தம்பி, இதெல்லாம் நம்ம அம்பலார் பொண்ணு சுமதிக்கு. ஓஹோ, அந்த பொண்ணுக்கா? சார் எனக்கு உதவி செய்றீங்களா? அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அது படிச்சதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தெல்லாம் இரவு வாங்கி கொடுக்குறீங்களா? இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. தம்பி, உனக்கு புஸ்தகம் வேணும்னா நீ நேர்லயே இந்த பொண்ணுகிட்ட கேட்டு வாங்கிக்க. நமக்கு இந்த உத்தியோகம் எல்லாம் சரிப்படாது. ஏன்னா முதல்ல புஸ்தகத்தை இரவல் வாங்கிட்டு வான்னு கேட்பேன். அப்புறம் நீ படிச்சுட்டு திருப்பி கொடுக்கறப்ப அதுக்குள்ள ஒரு லெட்டர் வச்சு அனுப்புவ. வம்புல வந்து முடியும். இதெல்லாம் நமக்கு வேணாப்பா. எப்ப வந்தீங்க? இப்பதான் கேள்விப்பட்ட ஓடி வந்தேன். நீங்க வந்தது எனக்கு சொல்லி அனுப்ப கூடாதா? ஏய் வாடிங்க. என்னடி இது புது பழக்கம்? இத பார், வழக்கம் போல என்ன சுமதின்னு கூப்பிட்டு வந்து கட்டி பிடிக்கணும். அதை பிடிச்சினம்மா முன்ன மாதிரியா? இப்ப நீங்க பெரியவங்களாயிட்டீங்க. அரைஞ்ச என்ன பார். ஏண்டி, சின்ன வயசுல இருந்தே நாம ரெண்டு பேரும் ஒன்னா ஆடணும், பாடணும், சுத்தணும். இப்ப நான் மட்டும் பெரியவளாகி நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறதா நினைப்பா? எங்க இப்ப நீ என்ன சுமதின்னு கூப்பிடணும். கூப்பிடு. முடியாது. முடியாது. கூப்பிடு. கூப்பிடு. வாப்பா. வரமாட்டேன். உட்காருப்பா. உட்கார மாட்டேன். ஏன்பா வந்தது வராதுமா இப்படி கோச்சுக்கிற? பின்ன என்னக்கா, உங்க கல்யாண விஷயம் எத்தனை லெட்டர் போட்டேன். எதுக்கு வந்து வந்து போட்டிருக்கியா? நான் என்னப்பா செய்யறது? உனக்கு தெரியாதா? சூழ்நிலை அப்படி. சூழ்நிலையில நல்ல நேரம் வந்துருச்சு. என்னப்பா சொல்ற? படிச்ச பையன், பேர் சுப்பு, ஊர் மெட்ராஸ். உன்னோட போட்டோவை காமிச்சேன். பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கேக்குறதுக்கு நல்லாதான்ப்பா இருக்கு. எப்படி பார்த்தாலும் கல்யாணம்னா ஒரு 4-5 வேண்டாமா? அக்கா, நான் சொல்ற பையன் இருக்கானே தங்கமானவன். அது சரி. என்ன அது சரி இழுக்கிற? என்ன கல்யாணத்துக்கு பெருசா செஞ்சிட போற? பெண்ணுக்கு ஒரு பட்டு புடவை, அது மாதத்தவணையில வாங்கிட போறோம். 2 பவுன்ல தாலி செங்கிரி, எல்லையும் சேர்த்து ஒரு 10-9 சொந்தக்காரங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு. மிஞ்சி மிஞ்சி போன 2700 ரூபாய் ஆக போகுது. சரி சரி, தியாக வரட்டும், கலந்து பேசுவோம். என்னங்க மாமா? மோரா, அடி பலமா பட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணுல. எங்க கை காட்டுங்க. ஐயோ, கொஞ்சம் இருங்க. எங்க கை காட்டுங்க. உங்களுக்கு நாட்டு வைத்தியம் கூட தெரியுமா? இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இந்த ஊர்ல பொழுது போறதே பெரிய கஷ்டம். நீங்க இந்த கிராமத்துல பிறந்த பொண்ணு, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நான் இந்த கிராமத்திலே பிறந்தாலும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பட்டணத்திலேயே வளர்ந்தேன். லீவு நாள கிராமத்துக்கு வர்றதுனாலே ஒரே பயம். ஒரு பத்திரிகை விடாம சந்தா கட்டி வாங்கிடுவேன். ஆமா, உங்களுக்கு எப்படி பொழுது போகுது? பள்ளிக்கூட நேரத்துல பொழுது போயிடுது, மத்த நேரத்துலயும் லீவு நாளையும் தான் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வர புத்தகங்களை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா? வித் பிளஷர். எப்ப வேணாலும் வீட்டுக்கு வாங்க, தரேன். தேங்க்ஸ். என்னங்க, இந்தாங்க ஜெயகாந்தன் எழுதிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். நீங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வீட்டுக்கு வந்து வாங்கியிருப்பேனே. பரவாயில்ல,
எனக்கும் ஒண்ணும் பொழுது போகல. ரொம்ப தேங்க்ஸ். படிச்சு கொண்டாந்து தரேன். ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். நீங்க எப்ப வேணாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். சரி. ஏய் முத்து, பள்ளிக்கூடம் விட்டாச்சா? அப்பவே விட்டாச்சே. பாத்திரியா போயிட்டாரா? அவர் அப்பவே போயிட்டாரு. வதேரையா, வாங்க. எங்க இந்த நேரத்துல? 2 நாளா ஆளையே காணுமே. புதுசா புஸ்தகம் வந்த உடனே முதல்ல நீங்க படிக்க வேண்டாமா? அது கூட நான் ஓசி கேட்டா எப்படி? நான் படிச்சுட்டேன், இந்தாங்க. தேங்க்ஸ். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீங்க நிஜமாவே BA தானா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற ஒரு வார்த்தையும் பேச தெரியலையே, அதனால தான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுல ஆட்சேபம் ஒண்ணும் இல்லையே? நோ. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் மாத்தி மாத்தி எத்தனை நாளைக்கு தான் பேசிட்டு இருக்கிறது? புரியுதா? புரியுது. என்ன புரியுது? பரபரப்பான நகர வாழ்க்கையில பழக்கப்பட்டவங்களுக்கு கிராமம் போர் அடிக்கத்தான் செய்யும். ஆனா கிராமத்துடைய இயற்கையில நம்ம ஐக்கியப்படுத்திட்டோம்னா இதை விட சிறந்த சொர்க்கம் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆரம்பத்துல எனக்கு கூட அப்படித்தான் தோணுச்சு. போக போக எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. அது எப்படி ஐக்கியப்படுத்திக்கிறது? சொன்னா புரியாது சுமதி. நமக்குள்ளேயே ஏற்படுற உணர்வு அது. உதாரணமா நம்ம கோயிலுக்கு போறோம், கூட்டம் அதிகமா இருக்கும்போது தரிசனத்துக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த கொஞ்ச நேர தாமதமே சில பேருக்கு போர் அடிக்கும். ஆனா கடவுளோட தன்னையே ஐக்கியப்படுத்திட்ட ஞானிகளுக்கு இந்த கால நேரம் எல்லாம் ஒரு புரட்ட தெரியாது. எல்லாருமே ஞானியா இருக்க முடியுமா? உங்களுக்கு இந்த போர் பழக்கம் ஆயிடுச்சு, அதுக்கு புது அர்த்தம் சொல்றீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மனப்பூர்வமா சொல்றேன். இந்த கிராமத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆல் ரைட், சேஞ்ச் த டாபிக். உங்களுக்கு பிடிச்ச தமிழ் எழுத்தாளர் யாரு? தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நேரமாகல? ஓ சாரி. குட் நைட். குட் நைட். என் கவலை விட்டது. நானும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நீ நினைக்கிற? என்னடி என்ன கேக்குற? உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நீ என்ன சொல்லணும்? கண்ணு கழகா, லட்சணமா, நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையா இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். அது போதுமா? இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? இல்ல, ஒருவேளை பெரிய பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்ட? வாழ போற பொண்ணு வசதியா வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? வசதி இல்லைனாலும் நிம்மதியா வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட்டுடலாமா? விடக்கூடாதுமா. நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை விடவே கூடாது. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மீனாட்சி, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்து வாத்தியார உன் பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அப்பா, நிஜமாவா? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. நான் போய் கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டார். பேசி முடிச்சு அம்மா அம்மா, இந்த விஷயம் அப்பாவுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. அம்மா கோமாமா, இன்னும் வைக்கப்படுற? உட்காருங்க. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கொடுக்கலான்னு அபிப்பிராயப்படுறோம். உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? என்னங்க அப்படி சொல்றீங்க? அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ரொம்ப சந்தோஷம். வர்ற தை மாசத்திலேயே கல்யாணத்தை பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன் யோசிக்கிறீங்க? பணத்தை பத்தி ஒண்ணு கவலைப்படாதங்க. கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு ரொம்ப கஷ்டம்? காஃபி எல்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. யாரு குழந்தை நம்ம வீட்டுல? இங்க ஏன் பொண்ணுதான். இன்னும் கல்யாணம் ஆகல. அவளுக்கும் 28 வயசாகுது. ஏன் இத்தனை வருஷம்? அவளுக்கு 17, 18 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா போயிட்டாரு. இருந்த நகையெல்லாம் வித்து தியாகுவ படிக்க வச்சு எதிர்பார்த்த மாதிரி பையனுக்கும் வேலை கிடைக்கல. எவ்வளவுதான் சிக்கனமா செலவு செய்தாலும் கல்யாணம்னா 3000, 4000 வேணும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாம்னாலும் கொடுக்கறதுக்கு மனுஷால் இல்லை. அடடா, எனக்கு இந்த விவரமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாண விஷயமா பேசவே வந்திருக்க மாட்டேனே. பெரியவங்க இருக்கிற போது சின்னவங்களுக்கு கல்யாணம் நடக்கூடாது. அம்மா,
ஒண்ணு செய்றீங்களா? உடனே உங்க பெண்ணுக்கு ஒரு வரனை பாக்குறீங்களா? பணம் இருந்தா உடனே ஒரு வாரத்துல கல்யாணத்தை பண்ணிடலாம். அப்படியா? நேத்து கூட என் தம்பி வந்து ஒரு நல்ல சம்பந்தம் இருக்குன்னு சொன்னான். நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி வைங்க. நான் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்து அனுப்பிக்கிறேன். நீங்க ஊருக்கு போய் உங்க பெண்ணு கல்யாணத்துக்கு முதல்ல முடியுங்க. நீங்க வர்றதுக்குள்ள நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். நான் வரட்டுங்களா? பத்தியாரியா, கொஞ்சம் நில்லுங்க. கரும்பு சாப்பிடுறீங்களா? ரொம்ப இனிப்பா இருக்கும். அண்ணா, நான் உங்ககிட்ட பட்ட கடன் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் எப்படி கேட்க போறணும்? இதையெல்லாம் கடனா நினைக்கிறீங்க? பின்ன மத்ததெல்லாம் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வாங்குற அந்த 1000 ரூபாயை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. ஐயோ, நீங்க சொல்றத பார்த்தா அந்த பணம் போனதுல இருந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க போல இருக்க. ஆமாண்ணா, அது ஏன் பணமா இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் 1000மோ 2000மோ சம்பாதிச்சுக்குவேன். ஆனா அந்த 1000 ரூபாயை சேர்த்து வைக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எத்தனை வருஷம் ஆயிருக்கும். தேவையை வச்சு தானையா பணத்துக்கு மதிப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவைகளே இல்ல. பணம் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். இப்ப நீ சொல்றது சரி அண்ணா. பின்னால தேவைப்படும் போது உனக்கு யார் கொடுப்பான்? உங்களுக்கு தேவைப்பட்டப்போ நான் தருவேன் எதிர்பார்த்தீங்களா? அதே மாதிரி எனக்கு தேவைப்படும் போது உங்களை மாதிரி யாராவது தருவாங்க. சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். எந்த விதமான பந்தங்களுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காம வாழ்க்கை சுலபமா நடத்திட்டு போற உன்னை பார்க்கும்போது மறுபடியும் சொல்றானோ எனக்கு பொறாமையா இருக்கு. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா மட்டும்தான் இருக்கா? அண்ணா, அம்மாவையும் அக்காவையும் காப்பாத்துறங்கிறதுக்காக உழைக்கிறீங்க. அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேனு முயற்சிக்கிறீங்க. அதுக்காக பெரிய வேலையா தேடுறீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க உழைப்புக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க கவலைகளுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எனக்கு எந்த பிறவிக்கும் நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்கு. சில பேருக்கு அது ஆரம்பத்திலேயே புரிஞ்சிடுது, சில பேருக்கு புரிய நாளாகுது. அப்படின்னா என் வாழ்க்கைக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. எனக்கு புரியலையே. எனக்கு புரியுது அண்ணா. ஆனா எதையும் விளக்கி சொல்லக்கூடிய நிலையில இப்ப நான் இல்லை. சூழ்நிலையின் கைதியா இருக்கேன். எங்க அக்கா கல்யாணம் முடிய வரைக்கும் சில சமூக நீதிகளுக்கு நான் கட்டுப்பட வேண்டியிருக்கு. அது முடிஞ்சதும் எல்லா கட்டுக்களையும் அறுத்தெறிஞ்சிட்டு உனக்கு அந்த அர்த்தத்தை சொல்ல ஓடோடி வந்துடுவேன். வர்றேன். அக்காவாது என்னால நம்ப முடியலையே. ஆமாடா, சில சமயத்துல நடக்கிற காரியங்களை நம்பத்தான் முடியறது இல்ல. தெய்வம் பண்ணைய ரூபத்துல வந்து உங்க 2 பேர் கல்யாணத்தை ஒரே சமயத்துல நடத்தினா எப்படா நம்ப முடியும்? என்னம்மா சொல்ற? உனக்கு தான் மகளை கொடுக்கறதா பண்ணையார் வந்து கேட்டாரு. அக்கா கல்யாணம் முடியாம தம்பி கப்பி கல்யாணம் பண்றதுன்னு தான் யோசனையா இருக்குன்னு சொன்னேன். உடனே அவரு உமா கல்யாணத்துக்கு இப்பவே பணம் தர்றேன், முடிச்சிட்டு வாங்க, வர்ற தைல தியாக கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாரு. அம்மா, அம்மா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாருமா. வரேம்மா. கடன்லயே பெரிய கடன் கன்னிக்கடன் சொல்லுவாங்க. அந்த கடனை எப்படி தீர்க்க போறேன்னு வழிவகை தெரியாம ராத்திரி பகலா அழுது புலம்பிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் கழிச்சாவது என் மகளுக்கு ஒரு வழிகாட்டினியப்பா முருகா. கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்லு, பின்னாலே நான் வாரேன் என்று கண்ணாளன் காதோடு சொல்லு. உறங்காத கண்களுக்கு ஒளி கொண்டு மயிலுது, கலங்காதே காத்திருப்பேன் கைபிடித்து ஒரு வாரம். கல்யாண வளைய
அழகு. இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும்டா. மாடசாமி ரொம்ப பொல்லாத பைய. சதக்குன்னு ஏதாவது கேட்டா பதக்குன்னு பதில் சொல்லுவான். ராமர் எப்படி அணில தடவி கொடுத்தாரோ அப்படி அவனை தடவி கொடுத்து காரியத்தை சாதிக்கணும். ஏங்க இதுல யாரு ராமர் யாரு அணில்? சோக்ரா, இந்த மைனர் தான் ராமர், அந்த மாடசாமி தான் அணில். என்னங்க, அன்னத்தை நானே கூட்டிட்டு வந்துடுறேன்னு மாடசாமி வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன்டா. முதலாளி இது மான பிரச்சனை. மாடசாமி நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். இந்த அழகப்ப ஒரு வட்டம் போட்டோம்னா அதுல சிக்காதவங்களே கிடையாது. முதலாளி வட்டம் மாவட்டம் இதெல்லாம் பலிக்காதுங்க. அப்ப சதுரம் போட்டு அதுல சதுராடுவேண்டா. என்ன இந்த இருக்குல்ல? உன்னை பார்க்கத்தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்துட்டேன். இந்தா, நீ கேட்ட குருவிகளை நான் காட்டுக்கு போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு காதல் பறவைகள் அர்த்தம். நல்ல நேரத்துல நீ கொண்டு வந்திருக்க. சுமதி, என்ன இது பச்சை பிள்ளை மாதிரி? விடு. எந்த நிலைமையிலும் பொம்பளைங்க அடக்கமா இருக்கணும். இப்படி தலைகால் புரியாம ஆடக்கூடாது. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீயும் தலைகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவேன். நான் எந்த நேரத்திலயும் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு சொன்னா கூடவா? அப்படியா? எப்ப கல்யாணம்? யார் மாப்பிள்ள? நம்ம பள்ளிக்கூடத்து வாத்தியார் இல்ல, அவர் தான் மாப்பிள்ள. வாத்தியார் வீட்டுல அவங்க அக்காக்கு கல்யாணம் நடக்காம வாத்தியாருக்கு எப்படி கல்யாணம் நடக்க முடியும்னு கேட்டாங்களாம். உடனே அப்பா அவங்க அக்கா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி பணத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் வாத்தியாரு, அவங்க அம்மா, அக்கா எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க அவங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு அவங்க இங்க வந்ததும் ஒரு வாரம் 10 நாள்ல நல்ல நாளா பார்த்து எங்க கல்யாணம். என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுல்ல, உண்மையிலே எனக்கு தலைகால் புரியல. ஓஹோ, என்னடா ஊருக்கே பெரிய பணக்காரர் வடிவேல் அம்பலம் மகளுக்கு ஒரு ஏழை வாத்தியார் தான் மாப்பிள்ளையா நினைக்கிறியா? அண்ணோ, வாத்தியார் கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, நல்ல குணம் இருக்கு, அழகு இருக்கு, பண்பு இருக்கு. மொத்தத்துல என் மனசுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா சுமதி, பணம் காசு வரும் போ, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைறதுதான் பெரிய பாக்கியம். நீ வாத்தியாரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நான் இப்பவே வாழ்த்துறேன். அப்படிலாம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்காத. நீ தானே கல்யாண வேலை எல்லாம் பாக்கணும். நாளையில இருந்து வீட்டுக்கு வந்து ஆமா சொல்லிட்டேன். இல்லன்னா மூக்க திருவி கூட்டிட்டு போயிடுவேன். வள்ளி, எங்கடி அன்னத்தை காணோம்? தெரியலையேம்மா. அம்மா, அண்ணா என்னடி உன்னை ஆளையே காணோம்? நின்னது நிக்க கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் ஒத்தாளா கடந்து தடுமாறுறேன். இன்னும் நெல்லு குத்தணும், மாவரைக்கணும், புளி நறுக்கணும், மிளகா அரைக்கணும், ஊறுகாய் வேற போடணும். ஐயோ ஐயோ ஐயோ, தலைக்கு மேல வேலை கிடக்கு. எந்த வேலையை செய்யறதுன்னே எனக்கு புரியலடி. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் எதுக்கு இருக்கேன். சரி சரி, நீ போய் இன்னும் 4-5 ஆளுங்களை கூட்டிட்டு வா. வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு. சீக்கிரம் போ. நாளைக்கு நான் அவளும் ஊருக்கு போறோம். சுமதியோட அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு பெரிய கம்பெனில எனக்கு வேலை பார்த்து வச்சிருக்காராம். எனக்கு இந்த கிராமத்தை விட்டு போவே மனசு வரல. அது என்ன வாத்தியாரையா அப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அதை விட்டுடலாமா? சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாத்தியாரையா, எனக்கு ஒரு வாரம் கொடுக்குறீங்களா? என்னன்னா? சுமதி உண்டான 7வது மாசத்துல அவளை இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்ப்பேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. வரமாமா, அக்கா வீட்டுல இருந்து அம்மா இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாங்க மாப்பிள்ள. அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாமா. முருகா, ஜாக்கிரதையா கொண்டு போய் விட்டுட்டு வா.
வண்டி நிறுத்து. வாத்தியாரையா, நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. ஆனா சுமதியோட முதல் பிரசவம் என் கையால தான் நடக்கணும். கட்டாயம் வரணும். சுமதி, அவர் மறந்தாலும் நீ மறக்காம வந்துடணும். நிச்சயமா வந்துடுறேன். போறேன். போறேன் சொல்லாதீங்க வாத்தியாரையா, போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். அண்ணா அண்ணா என்ன உன் கூட பெரிய ரோதனையா போச்சு. நடுராத்திரில வந்து கதவை தட்டாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அட சுமார் பிள்ளை, சினிமா கொட்டையில வேலை பார்க்கற நேரம் நடத்த வந்துட முடியுமா? அண்ணா அண்ணா, நம்ம முதலாளியா சம்சாரம் படம் பார்த்து கொட்டாய்க்கு வந்துச்சு. இது மாசமா திடீர்னு வலி வந்துச்சு. பாவம் துடிக்குது. உன்னை கூட்டி வர சொன்னாங்க. எனக்கு தூக்கம் வருது. நீ போயிட்டு வந்துற. சீக்கிரம் பரவிடு, சீக்கிரம் பரவிடு. அக்கா, அதை சீக்கிரம் சாப்பிட்டு போக சொல்லு, நான் போயிட்டு வரேன். ஏண்டி அண்ணா, இந்த ராத்திரில தனியாவா போறேன்? கூட துணைக்கு நானும் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த பயமா. சரி சரி, பாயா, வந்து ஏதாவது சாப்பிட்டு போல. வாண்ணோ, உனக்காக தான் உள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க. போ போ. அண்ணா, நீ எப்படியாவது இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, உங்க பொண்டாட்டிக்கு பிரசவ வலின்னு சொன்னாரு. ஆனா இப்பதான் தெரியுது யாருக்கு என்ன வலின்னு. இந்தயா, எனக்கு பிரசவம் மட்டும்தான் பார்க்க தெரியும் நினைக்காது, எல்லா நோய்க்கும் வைத்தியம் பார்ப்பேன். ஓ, அதுக்குத்தான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். உன்னை முத பார்த்த உடனே சிக்கன மனவியாதி வந்துடுச்சு. அதுக்கு என்ன மருந்துன்னு உனக்கே தெரியும். அந்த மருந்த அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருந்தீனா உனக்கு சகல வசதிகளை நான் செஞ்சிடுவேன். மாடசாமி கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொன்னனே, சொல்லலையே? அப்படியா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லலையே. மாடசாமி எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டா, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லுவான். அண்ணா, நீ வா, எல்லா விவரத்தையும் நானே சொல்றேன். கைய விடியா. அண்ணா, பாருயா, இது இடம், நடுராத்திரி நேரம். உன் கையாளுங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. நான் உதவி கேட்டு கத்துறா கூட யாரும் வரமாட்டாங்க. தெரியுது இல்ல? அதுக்கப்புறம் என்ன தகராறு? சலக்குன்னு வர வேண்டியது தானே. நான் ஒண்ணு தகராறு பண்ணலையே. என்ன கிண்ணு கீரையா நினைச்சு பொய்ய சொன்னீங்க, வர வச்சல. முடிஞ்சா பாரு. என்னடி மைனர் கிட்டிய மக்கார் பண்றியா? சின்ன குட்டி. அட போயா. ஓஹோ, சரசமாடுறதுலயே இது ஒரு புது விதமோ? அண்ணோ, உன்னை இப்பத்தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் எத்தனையோ பெண்களோட விளையாடி இருக்கிறேன். ஆனா இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதுலயும் எனக்கு ஒரு தனி சுகம் தெரியுது. சுகம் சுகம் வா வா வா. ஒரு ஆம்பளை, நீ கெட்ட கேடுக்கு தினம் ஒரு பொம்பளை. பாரு, இது உனக்கு ஒரு பாடம். ஊர் உலகத்துல இந்த மாதிரி திமிரு பிடிச்ச ஆம்பளைங்க இருக்கிற மாதிரி ஒண்ணு ரெண்டு தேவஸ்தானத்தை பொம்பளைங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் வாலாட்ட பாத்துக்க. கண்ட பக்கம் எல்லாம் கையை நிட்டாத, உன் கை நிரம்ப தனித்தனியா எண்ணிடுவாங்க.
அண்ணா அண்ணா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். இனிமே தினமும் உனக்கு ஓசி டிக்கெட் தான். ஏற்கனவே நொந்து போயிருக்கிறேன்டா. நமக்கு என்னங்க முதலாளி, எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க டீயாவது சாப்பிடுங்க. மாடசாமி, சீதையை பார்த்த ராவணனுக்கு நிம்மதி போச்சு, அன்னத்தை பார்த்த ஐயாவுக்கும் அமைதி அடியோட போச்சு. அப்படின்னா எனக்கு 10 தலைன்னு சொல்றியா? ஐயோ, 10 தலைக்கு கண்ணாடிய மாட்டினா 11 பொம்பளைங்க கதி என்ன ஆகும்? கிண்டலட நிலைமையே கிண்டலா போச்சு முதலாளி. முதலாளி, அந்த அன்னத்தை மறந்து தொலைச்சிடுங்களேன். மறக்க முடியலையடா மாடசாமி, முடியலையே. வெட்டி அண்ணனை நிமித்தி போடுறா. அந்த அண்டக்கிளி என் மனசுல 24 மணி நேரமும் சிறகடிச்சு பறந்துகிட்டே இருக்கிறடா. சிறக வெட்டிட வேண்டியதானுங்களே. சிறக வெட்டி என் மடியில போட்டுக்கணும்னு தான் நான் என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பாக்குறேன். கிளிக்கு மாட்டேங்கிறடா. பாபு, இதாண்டா உங்க தாத்தா ஊரு. அப்பா ஏன் வரல? ஆமா, உங்க அப்பா லெட்டர் போட்டியா? எல்லாம் விவரமா எழுதி போட்டாங்க. அட்ரஸ் ஒழுங்கா இல்ல. அட்ரஸ் எழுதாம லெட்டர் போடுவாங்க? சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? உடனே போவோம் வா. ஏங்க இவ்வளவு தூரம் இந்த சுமையை தூக்கிட்டு எப்படிங்க நடக்கிறது? நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல வீட்டுல இருக்க புடவையெல்லாம் பெட்டியில் திணிச்சு இல்ல. இப்ப அவசரப்படு. சரி, நாம தான் நடந்து தொலைக்கிறோம், இந்த குழந்தை எப்படி நடக்குமா? வேற வழி இல்லையே. பாபு, அப்பா கூட நடந்து வரையா? நான் நல்லா நடப்பேனே. அடைய ராஜா, பா பா பா. இதான் குழந்தையா? வாட ராஜா. ஏங்க அழுத? என் கண்ணுல அழக்கூடாது, அழக்கூடாது. என் கண்ணுல ஏன் சுமதி நடந்து வரீங்க? வண்டி வரலையா? என்னமோ தெரியல, வரல. ராஜா, உன் பேர் என்னடா? பாபு. கண்ணு சுமதி, குழந்தை தூக்கிக்க, பெட்டியில என்கிட்ட கொடு. வாங்க மாப்ள. ஏம்மா ஒரு லெட்டர் போட்டுக்க கூடாது? நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. டே மீனாட்சி, அண்ணா அம்மா வர சொல்லு. ஏ சின்ன பயலே. ஐயா, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. வாங்க கொடுங்க. நான் வரணுங்க. அடடே, நீ எழுத தபால் தான் வந்திருக்கு. நீ வந்த பிறகுதான் வந்திருக்கு. நல்லா இருக்கு. இந்தா நீயே படி. வாங்க 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 மாப்ள. பாபு கண்ணு, இப்பதான் உனக்கு பாட்டி வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? பாடா ராஜா. வரமாட்டேன். பாத்தீங்களா? என்னை விட்டு வேற யார்கிட்டயும் போக மாட்டாம்மா. நானே தூக்கி வச்சிட்டு இருக்கணும். அண்ணன் தூக்கிட்டப்ப மட்டும்தான் அழாம இருந்தா. எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிக்குது. போக்கிரு. சரி சரி, வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம். என்னங்க, அண்ணத்துக்கு ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டு வாங்க. அண்ணா, ஏன் இப்படி இழைச்சு கருத்து போயிட்டேன்? நான் இந்த மாதிரி நிழல்ல இருக்கேன். வெயில்ல அலைஞ்சு, மழையில நனைஞ்சு, காட்டுலயும் மேட்லயும் சுத்திக்கிட்டு இருக்கவனா? அண்ணா, இந்தா. அண்ணா நல்ல விரால் மீன் கிடைச்சா வாங்கிட்டு வா. அப்புறம் காடை கவுதாரி எல்லாம் கிடைச்சா கூட வாங்கிட்டு வா. எதுக்குமா வாங்கிட்டு? நானே பிடிச்சிட்டு வரேன். வாங்க வாத்தியாரியா, மூட்டம் போட்டு வச்சிருக்கேன், மீன் கருக போகுது. உட்காருங்க.
மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க தண்ணி விட. என்னப்பா கோபமா வரீங்க? ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு கோபம் வந்து நான் இப்பதான் பாக்குறேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா உன்னால கூட கோபத்தை அடக்க முடியாது. மாப்பிளைங்க வெளியே போயிருக்காரு. தண்ணி விட. சுமதி, மாப்பிளைக்கு அன்னத்துக்கும் தொடர்பு இருக்கான். அப்பா யார் சொன்னா? கண்ணால பார்த்தவங்க பஞ்சாயத்துல பேர் கொடுத்துருக்காங்க. நானும் எத்தனையோ வழக்குகளை விசாரிச்சிருக்கேன், தீர்ப்பு சொல்லியிருக்கேன். கடைசியில என் குடும்பத்தை பத்தியே 4 பேர் கேள்வி பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்பா, எனக்கு என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் மட்டும் இல்ல, அன்னத்தையும் எனக்கு நல்லா தெரியும். இது ஏதோ விஷமத்தனமான வதந்தி. நீங்க தாராளமா விசாரணை நடத்தலாம். நிச்சயமா இது உண்மையா இருக்காது. ஐயா, வாத்தியார் ஐயாவும் அண்ணமும் அப்படி நடந்துகிட்டத இந்த இடத்துல சொல்றதுக்கு என் நாக்கே கூசுதுங்க. டேய் மாரசாமி, நல்லா யோசிச்சு சொல்லு. வாத்தியார் மேலயும் அந்த பொண்ணு மேலயும் அபாண்டமா படிய சுமத்தாதே. என் வயிறு எரியுதுடா. அழகப்பன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, விவரத்தை முழுசா கேட்போம். என்னால தாங்க முடியல அம்பலார், என்னால தாங்க முடியல. என் நெஞ்சு தொட்டு பாருங்க, படபட படபடன்னு துடிக்குது. உங்க மாப்பிள்ள மேல அபாண்டமா பழிய சுமத்திட்டானே அம்பலார். அழகப்பன், நியாய சபையில் உட்கார்ந்திருக்கும் போது சொந்த பந்தத்தை பத்தி நினைக்க கூடாது. மாடசாமி, நீ சொல்றதுக்கு சாட்சி என்ன? ஐயா, அண்ணன் என் புஞ்சாதியோட சொந்த தங்கச்சிங்க. அது மேல அநியாயமா பழி போடணும்னு எனக்கு என்னங்க வந்திருக்கு? அப்படி முறைகேடா நடந்த அவளை அங்கேயே கொலை பண்ணிருப்பங்க. ஊர்ல உங்களை மாதிரி பெரியவங்க நியாயம் சொல்றதுக்கு இருக்கிறப்போ தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனா ஆயிடக்கூடாதுன்னு விட்டுட்டேனுங்க. சரிடா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? இதுக்கு போய் சாட்சி கேக்குறீங்களே. ஒரு விவரம் தெரிஞ்ச பெரிய இடத்து பிள்ளையும் ஒரு வயசு பொண்ணும் ஒதுங்குறப்போ சாட்சி வச்சுக்கிட்டா ஒதுங்குவாங்க? ஏதோ இந்த அறையெழுத்து அந்த கன்றாவையும் நான் பார்த்துட்டேன். நீ ஏன்டா அங்க போன? எனக்கு வர கோபத்துக்கு. தியாகராஜன், உங்க பதில் என்ன? கடவுள் சாட்சியா சொல்றேன், நானும் அண்ணமும் கலங்கம் இல்லாதவங்க. ஐயா, வாத்தியார் ஐயாவை நான் சில கேள்விங்க கேட்கலாமுங்களா? நியாயமா கேட்கணும். அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது. சரிங்க. வாத்தியார் ஐயா, நேத்திக்கு நீங்க நதிக்கரை பக்கம் வந்திருந்தீங்க இல்லையா? ஆமா. அங்க அண்ணன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது இல்லையா? அண்ணா அங்க இருந்தது, அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுதான். அண்ணன் சுட்டு கொடுத்த மீனை நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா? ஆமா. ஐய, என்ன அம்புலார், உங்க மாப்பிள்ளை எல்லா விஷயத்துக்கும் ஒத்துக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்குதே. கொஞ்சம் இருங்க. மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்த புதருக்குள்ள ஒதுங்குறீங்க. தியாகராஜன், அண்ணன் மீன் சுட்டு கொடுத்தது உண்மை, அதை நான் சாப்பிட்டது உண்மை. அதுக்கு மேல மாடசாமி சொன்னது சுத்த போய். அம்புலார் மாப்பிள்ள எல்லா விஷயத்தையுமே உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க. இந்த ஒதுங்கின விஷயத்தை மட்டும் பொய்ன்னு சொல்றீங்களே, அது எப்படி எப்படி எப்படி? அண்ணன் எதுக்காக உங்களுக்கு மீன் சுட்டு தரணும்? வீட்டுல மீன் சமைக்கிறதுக்கு பொண்டாட்டி இல்லையா? இல்ல வீடு வாசல் தான் இல்லையா? ஏதோ நீங்க சைவக்காரனாலும் ஆத்தோரமா ஒதுங்கி திருட்டுதனமா மீன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்களோ அசைவம். அம்புலார் வீட்டுல கவுச்சி ஆக்காத நாளே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த சிக்கல் எப்படி? இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம கேட்டா சந்தேகம் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் விவரமா கேளுங்க. நான் முதல்ல இந்த கிராமத்துக்கு வந்தப்போ சரியா போச்சு. ராமாயண கதை சொல்றீங்களா? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. இத பாருங்க அம்புலார், இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. பேசாம உங்க மகளையும் மருமகனையும் ஊருக்கு அனுப்பிடுங்க. அன்னத்தை 3 வருஷத்துக்கு இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. அப்பதான் இந்த ஊர் கட்டுப்பாடு நிலைக்கும். இல்ல இவ எல்லாரையும் கெடுத்துடுவா, என்னையும் சேர்த்து. யாராவது சத்தியம் வந்த ஒழுக்கத்தை பத்தி பேசுறவன் யார் யார் மேல பழி போடுறது? மகடவரே, இங்க பஞ்சாயத்து நடக்குது. ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஒருத்தர் இங்க இருக்கிறதுனாலதான் நான் பேச்சோட நிறுத்திக்கிட்டேன். இல்ல இந்த இடத்துல 2 தலை இருக்கும். அடே, உனக்கு சம்பந்தம் இல்லாத வழக்குல தலைய கொடுத்துட்டு உருளாதே. சம்பந்தம் இருக்குடா, எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இந்த ஊர்ல அழகப்ப எப்படி எப்படி நடந்துக்கிறான், அவனுக்கு மனசாமி என்னென்ன வேலை செய்யறாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற அம்புலார். மகடபதி, மரியாதையா போயிடு. நான் ரொம்ப பொல்லாதவன். ஏய், நான் பேசும்போது குறுக்கே எவனா பேசுறீங்க, தலை உருளும். இந்தாப்பா,
இந்த அடாவடித்தனம் எல்லாம் பண்ணாத. சொல்ல வந்ததை சொல்லு. சொல்றேனுங்க. அழகப்பனுக்கு எப்படியாவது அன்னத்தை அடையணும்னு ஒரு ஆசை. இதுக்கு மாடசாமியே உடந்த. ஒரு நாள் ராத்திரி மைனர் பஞ்சாதிக்கு இடுப்பு வலி, சீக்கிரம் போடி நயவஞ்சகமா அன்னத்தை அனுப்பி வச்சிருக்கா மாடசாமி. அங்க போன அன்னத்துக்கிட்ட தவறான வழி நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்கான் அழகப்ப. அவனுக்கு நல்லா உத கொடுத்து புத்தி சொல்லிட்டு வந்துட்டான் அண்ணன். மாடசாமி கொண்டாட்டி ஆத்திரப்பட்டு மாடசாமியை வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்படி ஒரு பழி அன்னத்து மேல போட்டு ஊற விட்டு துரத்திட்டா அவளை அடையிற சுலபங்கிறதுக்காகத்தான் அழகப்ப இந்த வழக்கையை ஜோடிச்சிருக்கான். இதை எல்லாம் நம்பணுங்கிறதுக்காகத்தான் மாடசாமியை தயார் பண்ணி இருக்கான். ஐயா, இதுக்கெல்லாம் சாட்சி மகுடபதி சொல்றது அண்ணனையே சத்தியமுங்க. மைனர் அழகப்பனும் மாடசாமியை சேர்ந்து பொய்யான வழக்கு சொடிச்சதுனால அவங்க இந்த ஊருக்குள்ள 3 வருஷத்துக்கு நுழையக்கூடாதுன்னு பஞ்சாயத்து முடிவு செய்து அண்ணா, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கையை நான் பல விதத்துல பாதிச்சிருக்கேன். அந்த பாதிப்பினால் ஏற்பட்ட கசப்பையே நீ இனிப்பா ரசிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு ஞானியின் மனோபாவத்துக்கு வந்துட்ட உங்ககிட்ட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொன்னா நீ கேட்கவா போற? நான் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டேன். நீயும் எவ்வளவோ விளக்கமெல்லாம் சொல்லிட்டேன். அண்ணா, நான் மறுபடியும் எப்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாது. உனக்கு தேவைப்படுதோ இல்லையோ, இதுல 2000 ரூபாய் இருக்கு. இதை வட்டி நினைச்சாலும் சரி, வேற எப்படி நினைச்சாலும் சரி, வேண்டாண்ணா வாங்கி ஒரு மூலையில போட்டுடு. வேணும்னா தயவு செஞ்சு என் மன திருப்திக்காகவாவது வாங்கிக்கிற ஐயா. என்கிட்ட வாங்குவதெல்லாம் வட்டி போட்டு திருப்பி கொடுக்கறதா இருந்தா சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அட போய்யா, உன்னால கொடுக்கவும் முடியாது, என்னால வாங்கிக்கவும் முடியாது. அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி போட்டு 2000 கொடுக்கறதுனால அத்து போச்சு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சரி, இனிமே நமக்குள்ள எந்த விதமான ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, இதோட கணக்கு தேர்ந்து போச்சு சொல்லிடு. தொடக்க கூட வாங்கிக்கிறேன். உன் பேரன்புக்கு முன்னாடி நான் ஒரு பிச்சைக்காரன். நீ அள்ளி கொடுத்த அந்த வாங்கிக்க கூட சக்தி இல்லாத பிச்சைக்காரன். கோடிக்கணக்கா அள்ளி கொடுத்தாலும் மதிப்பிட முடியாத ஒன்றை 2000 ரூபாய் என தீர்த்தல முடியுமா? போயிடுங்க, போயிடுங்க. ஆம்பளை உணர்ச்சி வசப்படலாம், பொம்பளை உணர்ச்சி வசப்பட்டா உலகமே தாங்காது. போயிடுங்க, போயிடுங்க, என்னால தாங்க முடியல. போயிடுங்க, போயிடுங்க வாத்தியார் ஐயா, போயிடுங்க. என்ன வரும் உனக்கு? சொல்லு. அண்ணக்காவா? நான் கூட்டிட்டு போய் விடுறேன். அண்ணா, அக்கா.